வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் மோனிகா. அந்த சிக்கன் மோனிகா செய்யறதுக்காக நான் 1/2 kg சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து நம்ம சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரை லெமனை இதோட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே நாம வந்து ஒரு முட்டையும் உடைச்சு சேர்த்துக்கலாம். முட்டையை உடைச்சு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இதை வந்து ஒரு 1/2 an hourக்கு ஊற வைக்கணும். நான் ஊற வச்சு 1/2 an hour ஆயிடுச்சு. நல்லா செட் ஆகி வந்துருச்சு. அடுப்பில் எண்ணெயை வந்து ஒரு மிதமான சூட்டில் காய வச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். நல்லா உள்ளெல்லாம் குக் ஆகி வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா நமக்கு மேலே தீஞ்சிரும், உள்ளே சீக்கிரம் குக் ஆகாது. எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து இதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா சிக்கனுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இன்னொரு தவா வச்சுக்கலாம். தவா சூடானதும் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு 6-7 பச்சை மிளகாவை நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து 200 ml அளவுக்கு வந்து கெட்டியான தயிர் இதோட சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதோட சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் மோனிகா. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பாய்.